ஈசாலா கப்பு ஒரு பால்ரா வாரத்தில் எப்படி சொல்ல முடியும்? 10 வருஷம் வெயிட் பண்ணி 2013 இருந்து ஒரு ஐசிசி கப்புக்கு விராட் மூஞ்சி ஒரு டைம் தோத்துட்டு போகும்போது பார்க்கவே முடியல ப்ரோ. தலைவன் ஆடின மேட்ச் பார்த்தீங்களா ஃபைனல் ப்ரோ? இல்ல ப்ரோ அவ்வளோ கோலி கப்பு டிராவிட் கப்பு நல்லா இருந்துச்சு மேட்ச். கண்டிப்பா இந்த வின் வந்து பாத்தீங்கன்னா டிராவிடுக்கான வின்னு தான். ஆக்சுவலி இது வந்து டீம் வின்னு ப்ளஸ் டிராவிடுக்கான ஒரு வின்னு. நம்ம மிஸ் பண்ணது எல்லாமே இங்கே எடுத்துட்டோம், அவ்வளோதான். மிஸ் பண்ணது எல்லாமே இங்கே எடுத்தது தான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு. ஆக்சுவலி கேட்ச் பாருண்ணா நீ அவுட் दे दिया रे दे दियो आएगा ना பண்ணு ஃபோக்கஸ் நிறைய இருக்கு. அது தெரியல. फुल टॉस दिया है वो சந்தோஷமா இருக்க மாட்டாங்க போல இது. ஹார்ட் முடியுது எப்படி கமையா கேமரா ஆஃப் பண்ணிக்கவே நீ வேற ப்ரோ இரு ப்ரோ ஓவர் ஒயிட் போடு டாட்டுசாங்களா தல என்ன தல டாட்டா தல மாட்டீங்க ஸ்லோவா போகுது மேட்ச் வேற என்னாச்சு என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. கத்ரான மேட்ச் முடிச்சு நினைக்கிறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அந்த அக்ஷர் பட்டேல் அந்த லாஸ்ட் ஓவர் 24 ரன் கொடுத்துட்டான். அது மட்டும் தான் ஆகுது, இல்லைன்னா ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். விராட் கோலியோட 50 எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அது எப்பயும் தெரிஞ்ச மாதிரி தான். அது விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் வந்து காப்பாற்றி விடுவார். பட் அதேமாதிரி காப்பாற்றினார். பட் பார்க்கணும். இல்லை தலை தோனி மாதிரி ரோஹித் சர்மா அந்த கப்பு கண்டிப்பாக தோனி மாரி வரத்துக்கு நல்ல சான்ஸு. பட் அப்போ வின் பண்ணதை விட இப்போ தான் ரொம்ப காம்படிஷன் அதிகம். அதனால் மேபி வின் பண்ணால் தோனியை விட நல்ல பேர் வாங்கலாம். மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் ப்ரோ போயிட்டு இருக்குது. கொஞ்சம் திக்குன்னு கொஞ்சம் பக்கம் தான் இருக்குது. ஏன்னா பால் கட்சி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. யார் வின் பண்ணாலும் ஹாப்பி தான். ரோஹித் சர்மா கேப்டன்சி ரொம்ப நல்லா பண்ணுறாரு ப்ரோ. ஆனால் என்ன விராட் கோலி கொஞ்சம் இந்த லாஸ்ட் மினிட்ல ஃபார்ம் வந்தது கொஞ்சம் ஓகே நல்லாவா இருந்துச்சு. இன்றைக்கி நல்ல மேட்ச் ஆனாரு. ஹர்திக் பாண்டியா வேணாம், ரோஹித் சர்மா கட்சி வரைக்கும் கேப்டனாகவே இருக்கட்டும். அதே மாதிரி பும்ரா நல்லா போட்டார் ப்ரோ. பும்ரா அப்புறம் ஹர்ஷதீப் சிங் அவங்க 2 பேருமே நல்லா போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேலுக்கு அந்த 15 ஓவர் கொடுத்துருக்காம ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்குது பெட்டர். ஏன்னா கொஞ்சம் ரன்ஸ் சேவ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த ரன் அவுட் எப்படி இருந்தது? சம ப்ரோ, வேர்ட்லெஸ். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக. ஏன்னா அப்போ அவர் அடிச்சுன்னு வேறு இருந்தார். அந்த டைமில் அவுட் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. ஸ்பின்னரை வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்கண்ணா. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர் அருமையாக ஆடுறாங்க. இது நல்லா போடுறாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. பும்ரா வேறு லெவல்ண்ணா, வேறு லெவல் போலிங் போட்டார். நம்ம தலை சொல்லுவார் சொல்லுமாமே. விராட் கோலி பேட்டிங் தான் வேறு லெவல்ண்ணா. அவனுக்கு பிடிக்கல விராட் கோலி பேட்டிங் பண்ணது. அவன் என்ன சொல்கிறான்னா ஸ்லோவாக ஆடினான். ஆனால் அவனுக்கு அந்த ப்ரெஷர் தெரியல. 3 விக்கெட் போயிடுச்சு ஸ்டார்டிங்கில். அவனுக்கு என்ன தெரியும் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், அங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு. நம்ம இங்கேருந்து ரோஹித் சர்மா தான் வேறு லெவல்ண்ணா. அவர் கேப்டன்சி இருக்குது, நல்லா பண்ணார். ठीक है கொஞ்சம் இடம் இப்போ ஸ்பின்னர்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் இடம் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம் ரன் அவுட் ஆனார். அந்த ரன் அவுட் தான் ஆனால் இது அது ரொம்ப டிஃப்ரென்ஸ்ண்ணா. அது தான் அந்த ரன் அவுட்டில் தண்ணி வந்ததுண்ணா கண்ணுலேருந்து. அந்த தோனி ரன் அவுட் தான் சான்ஸே இல்லைண்ணா. அது எவ்வளோண்டு தான் ஒரு செகண்ட்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்லேருந்து அந்த ரன் அவுட்டு. இந்த ரன் அவுட் ஓகே ஹி பிளேட் குட். அவன் பேட்டிங் ஆட்டான், பின்னாடி பேட்ஸ்மேன் இருந்தது, ப்ரெஷர் இல்லை, அதனால தான் ஆட்டான் அவன். எனக்கு கொஞ்சம் பேட்டிங் எல்லாமே ப்ரோ. ஏன்னா ரோஹித் சர்மா ப்ளஸ் விராட் கோலி இந்த மேட்ச்சு பண்ணிட்டும் நல்லா ஆடிருக்காரு. சூரியகுமார் யாதவ், தூபே பரவாயில்ல. போலிங்கில் குல்தீப், அக்ஷர் பட்டேல், பும்ரா, மோஸ்ட்லி பும்ரா, அப்புறம் ஹர்ஷதீப் சிங். நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ. 2 பாலுக்கு 10 கேட்ச் ப்ரோ. ஆனால் லாஸ்ட்டு அந்த பால் மட்டும் பவுண்ட்ரி ஏதாச்சும் போயிருந்ததுன்னா டஃப்பாக போயிட்டுருக்கோம். அந்த கேட்ச் நல்லா எடுத்தாப்புல.
டெஸ்ட்டாக போய் நிற்குது மேட்ச்சு. விராட் கோலியோட 50 எப்படி சூப்பராக இருந்துச்சு விராட் கோலியோட 50 வந்து. அவர் வந்து எந்த மேட்ச்லையுமே சரியாக ஆடலை. இன்னைக்கு ஃபைனலில் வந்து நல்லா பெஸ்ட்டு கொடுத்தாரு ப்ரோ. இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கும். We should always hope positive and we Indians always be positive for the Indian cricket team because we think that India will win this time with good margin. Let's see today midnight what result comes, but we should be positive because Team India has performed very good this time and it's goes times is there. Sometimes the cricketer play very good, sometimes it's very dull also, but end of the day result should be positive and we will win this World Cup. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் யார் சைடு வேணாலும் மாறலாம். கிரிக்கெட் வி கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் ப்ரோ. வி கேன் ஏபிள் டு ஜஸ்ட் நம்ம பெருசாக கொண்டாடலாம். ப்ரோ வின் ஆகிட்டாங்கன்னா கொண்டாடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. விராட் கோலியோட 50 எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாள் கழிச்சு பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல இந்த சீசனில். பெஸ்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் கொடுக்குறாரு. இட் மே பி லாஸ்ட் இன்னிங்ஸாக கூட இருக்கலாம் ப்ரோ. இந்த சீசனில் யாருடைய பவுலிங் நல்லா இருந்துச்சு, யாருடைய பேட்டிங் நல்லா இருந்துச்சு? அக்ஷர் பட்டேல் ப்ரோ ஆல்ரவுண்டர் பக்காவாக பண்ணாப்புல. லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா பவுலிங்கும் போட்டார், பேட்டிங்கும் பண்ணார் ப்ரோ. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ப்ரோ கண்ட்ரிக்கும் ஃப்ரான்ச்சைசிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ப்ரோ. எல்லா வருஷம் பண்ண வரேன் ப்ரோ. போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதுதான் இந்த வருஷமும் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் வரணும். இது வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம மென்டலி தான் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஜாலியாக சுற்றிட்டு நம்ம மறந்துடணும். அவ்வளோதான், மறந்துடுங்க எல்லாரும். கண்டிப்பாக பார்ப்போம். மறுபடியும் வந்துட்டு இதை நடக்க போகுது. ஸோ வந்துட்டு நம்ம இதே வந்து நீங்கள் எல்லாரும் எதிர்பாருங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனால் விராட் கோலி மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இருந்தாலும் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னா எதனால ப்ரோ? டீமுக்கு ஒருத்தர் மட்டும் அண்ணா எப்படி ப்ரோ? ஒரு மேட்ச்சுக்கு ஒன்று ரோஹித் ஆடுறாரு, இல்லை கோலி ஆடுறாரு. மீதி இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? பவுலர்ஸ் நல்லா தான் பண்ணுறாங்க. பவுலர் சொல்ல முடியாது. பேட்ஸ்மேன் தான் பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. கேப்டன்சி எப்படி இருந்தது? ரோஹித் சர்மா கேப்டன்சியா? வேறு பெஸ்ட்டு ப்ரோ. ரோஹித் மாதிரி நீங்கள் என்ன வேறு யார் பண்ண முடியும்? ஆனால் நமக்கு நம்ம டைமிங்கோ என்னமோ தெரியல. பரவாயில்ல, அவங்க நல்லா பெஸ்ட் கொடுத்தாங்க. பட் அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் 22 ரன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஜெயிப்போம், இன்னும் ஹோப் போவோம். அப்போ அவ்வளோதான் ப்ரோ. வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் MS தோனி தான் வின்னிங் எப்பயுமே பண்ணி தராரு. ஆமாம். ரோஹித் சர்மாக்கு அது ராசி இல்லைன்னு சொல்லலாங்களா? இல்லை ப்ரோ அப்படி பார்த்தா கோலி தான் பண்ணார் கேப்டன்சி. ஸோ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே ஒரு டைமிங் தான் ப்ரோ. அவர் MSDக்கு அமைஞ்சது, இவருக்கு அமையல. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன ப்ரோ, எப்படி ஜெயிப்பாங்களா? அந்த நிலைமையில இருக்கா? எப்படி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஆட்டில் வில்லு வந்து கீழே விழுது ப்ரோ. முடியல ப்ரோ ஒன்றுமே. விராட் கோலி 50 அடிச்சு அப்படி போயிட்டு இருக்கா ப்ரோ? பேசவே முடியல. சீசனில் விராட் கோலி அந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணல, ஆனால் இன்னைக்கு 50 ரன் மேலே அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கு. அதுதான், ஒரு சில மேட்ச் நல்லா இருக்காது, சில பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, சில டைம் நல்லா இருக்காது, டே நல்லா இருக்காது. பட் டுடே இஸ் த ஃபைனல் டே. இன்னைக்கு நல்லா விளையாடி இருக்கான். 50 ரன் அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் இது 50 ரன் மார்ஜின், நம்ம ஸ்கோர் போர்டில் மார்ஜின் டார்கெட் ரேஷியோக்காக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெட்ஸ் சி த பாலர் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் நவ். இப்போ எல்லாம் பாலர் கையில் இருக்குது. நம்ம பாலர் ஃபீல்டர் எல்லாம் நல்லா பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயித்தோம். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி நல்லா இருந்ததுங்களா? சி கேப்டன் இஸ் குட், பட் வி கான்ட் கம்பேர் MS தோனி. நம்ம தலை தோனி தான். பட் ஓகே, ரோஹித் சர்மா ஆல்சோ இஸ் குட். ப்ரோ பார்க்கும்போது நல்லா தான் ப்ரோ இருந்தது மேட்ச் எல்லாம். என்ன ஒன்று, 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஜெயிச்சுக்கிறான் ப்ரோ. ப்ரோ அங்கே பாரு ப்ரோ, அங்கே பாரு ப்ரோ, இங்கே பாரு எங்கே பாரு. ரோஹித் சர்மா வந்து உங்களை கீழே விடாரு. இந்தியா ஐயோ மஜா தான் அது.